நாங்கள் சாராயம் குடிக்கிறாங்க, அதோட என்ன கல் என்ன ஆகிட போகுது. ஆல்கஹாலை குடிச்சிட்டு எல்லாம் சாவுறான், கஞ்சாவை குடிச்சிட்டு சாவுறான். அதுக்கு இது எவ்வளோ பெட்டர் தானே, இயற்கையிலேருந்து வர்றது தானே. ஏன்னா கல் இறக்குற தடை செய்யப்பட்ட பிறகு தென் மாவட்டத்தில் நாடார், அவங்க பனையேறின்னு சொல்லுவாங்க, நாடாருங்கிற ஒரு சமுதாயமே ஊரை விட்டு புலம்பெயர் ஒரு சூழல் உருவாயிருக்கு. ஏன்னா அந்த ஊரில் அவங்களுக்கு உங்களுடைய குலத்தொழில் கல் இறக்குறது. ஏன்னா இப்போ இன்ஸ்டாவில் நிறைய கல் போடுறாங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல, இந்த இடத்துல கல் இருக்குது, இந்த இடத்துல கல் இருக்குது, இந்த இடத்துல கல் இருக்குன்னு. பட் அந்த போலீஸ் கண்டுக்காத மாதிரி இருக்கிறாங்க, அவ்வளோதான். சரி எதை விட்டுட்டு போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அது எல்லாம் சின்ன ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும், போலீஸுக்கும் பப்ளிக் ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும். அது என்ன காம்ப்ரமைஸ் எந்த கேட்காதீங்க, புரிஞ்சவங்க பிஸ்தா. வணக்கம் சார். வணக்கம் சார், தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்தில் ஒரு கல் வியாபாரியை சுட்டு பிடிச்சிருக்காங்க. கல் இருக்கிறவரை சுட்டு பிடிக்கிற அளவுக்கு அங்கே என்ன இருந்துச்சு சார்? எதனால? இல்லை, ஆலங்குளம் பக்கத்தில் மணிகண்டன் அப்படிங்கிறவர் பனைமரத்தில் கல் இறக்கி இருந்திருக்காரு. ஓகே. தென்காசி பக்கம் உள்ளது ஆலங்குளம். இப்போ தான் தென்காசி தனி மாவட்டமாச்சு. ஆலங்குளம் பெரிய சட்டமன்ற தொகுதிங்க. அது ராக்கெட் ராஜா அவர்கள் இருக்கிறாரு, ஏற்கனவே பணங்காட்டுப்படை அரிநாடார் இருக்கிறாரு. அப்படியே கல்லடி குறித்து அப்படியே இந்த பக்கம் வந்துடும், அழகிய பாண்டிபுரம், ரெட்டியார்பட்டி, அப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம் ஆலங்குளம். அதாவது தென்காசியோட கிளைமேட்டும் இருக்கும், நெல்லையோட வெயிலும் இருக்கும், ஒரு மாதிரி மிடிலான இடம், நல்ல ரசிக்கிறதுக்கு அருமையான இடம். இவர் கல்லை இறக்கிறதா தகவல் வந்திருக்கு. இவர் போலீஸ் எஸ்ஐ சிக்கராஜா போயிருக்கிறாரு சம்பவ இடத்துக்கு. போகக்குள்ள அவர் மரத்துலேருந்து இறங்கி வந்திருக்காரு. ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வருது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, கல்லை இறக்குறவர், நான் எனக்கு சொந்தத்துக்கு தான் போட்டு இறக்கிட்டு இருக்கேன், நான் விற்கலை, நான் சேல்ஸ் பண்ணல, எனக்கு தான் போட்டுருக்கணும். ஆர்கியூமெண்ட் ஆகிடுது. ஆர்குமெண்ட் ஆகல, ரெண்டு பேருக்குள்ள வா வித்தியாசம் வருது. வா வித்தியாசம் அடுத்தது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். வழக்கம் போல் எடுத்து எதை தாக்க முயற்சித்ததால் 2 கால்கள்லையும் 2 புல்லட்டுகள் சுட்டு கைது பண்ணியிருக்கிறாங்க. 2 பேருமே பக்கத்தில் உள்ள அக்கம் பக்கத்தில் உள்ள பீப்புள்ஸ் எல்லாம் மீட்டு சிக்கராஜா அவர்களையும் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. மணிகண்டன் அவர்களையும் அட்மிட் பண்ணியிருக்காங்க. காலில் ஃபயரிங் ஆகிருக்கு. விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. சம்பவ இடத்துக்கு எஸ்பி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள்லாம் போயிருக்காங்க, வருவாய்த்துறையிலாம் போயிருக்காங்க, விசாரணை நடக்குது. ஒரு கல் வியாபாரி சுட்டு பிடிக்கிற அளவுக்கு அதில் இல்லை, கல் வியாபாரி டிக்ளேர் பண்ணல, அவர் சொந்தத்துக்கு போட்டிருந்தேன்னு சொல்லியிருக்காரு. சொந்தத்துக்கு போட்டிருக்குது இட்ஸ் நாட் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கல்லை பொறுத்தவரையிலையும். பட் சாராயணி சொந்தத்துக்கு ஆட்சி பிடிக்க முடியாது. கல்லுங்கிறது கிராமங்களில் ஒரு மரம் 2 மரம் அவங்க வீட்டுக்கு கட்டுறாங்க, அவங்களுக்கு அஃபென்ஸ் தான், தடை செய்யப்பட்டு தானே இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் 1 மரம் 2 மரம் கட்டுறாங்க. இப்போ எங்கள் எல்லா ஊர்கள்லையுமே இருக்கும். அது சேல்ஸ் பண்ண மாட்டாங்க, சும்மா உறவுக்குள்ளே குடிச்சிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க அதை. சார், தடை செய்யப்பட்டது அப்படின்றதுனால நான் ஒன்று கேட்குறேன். தடை செய்யப்பட்ட எவ்வளோ பொருட்கள், போதைப் பொருட்கள்லாம் விற்பனை பண்ணுறாங்க, அவங்க எல்லாரையுமே சுட்டு பிடிச்சிருவாங்க. இல்லை, கல் ஆக்சுவலாக எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. கல்லை ஃப்ரீ பண்ணணுங்கிறது என்னோட கருத்து ரொம்ப நாளாக. நாங்கள் சாராயம் குடிக்கிறாங்க, அதோட என்ன கல் என்ன ஆகிட போகுது. ஆனால் கல்லை ஏன் தடை பண்ணாங்க அப்படின்னா, கல் விற்கிற போர்வையில் அங்கே பாக்கெட்டு சாராயம் மூட்டைன்னு சொல்ல, மூட்டை வேலி மூட்டைன்னு சொல்லி நம்ம கேரி பக்கில் சாம்பார் ரசம்லாம் கட்டி வருது இல்லை, அந்த மாதிரி கட்டி இருக்கும். அது ஒரு பக்கத்து மூளையை குடிச்சு வேலி முட்டின்னு சொல்லுவாங்க. அதை குடிச்சிட்டு முட்டிட்டு கிடப்பாங்கன்னு. வேலியை முட்டி நின்றதால வேலி முட்டி, பாதை தெரியாமல் முட்டிட்டு நிற்பாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் நான் சின்ன பிள்ளைகளுக்குள்ளே அழிஞ்சு போச்சு. ஆனால் முழுவதுமாக சாராயம் இங்கே அழிக்கப்பட்டிருக்காச்சுன்னா அது கேள்விக்குறி தான். அப்போ எப்போ பிடிக்கிறது போகிறது மாதிரி தான் இருக்குது. ஆனால் கல்லுங்கிறது ஃப்ரீ பண்ணப்பட வேண்டியது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. இதை குடிச்சு இப்போ நீங்கள் 5 குவார்ட்டர் குடிக்கிறீங்க, 4 குவார்ட்டர் குடிக்கிறீங்கன்னா கல் அப்படி குடிச்சிட முடியாது. ஒரு 2 லிட்டர் குடிச்சாலும் வயிறு புஷ்ஷுன்னு ஆகிடும்ல. ரெண்டாவது கல் பியூர் ஆல்கஹால் பீரியடில் அது இல்லை, அது ஃபேன்சியில் தானே இருக்குது, உணவுப் பொருளில் தானே இருக்குது, FASSIயில் தானே இருக்குது. ஸோ அதை ஃப்ரீ பண்ணாங்கிறது என்னோட கருத்து. இவ்வளோ பெரிய டார்ச்சர் இல்லை, கொஞ்சம் மது பிரிண்டி போகிறதாவது குறையும். ஏன்னா கல் பனைமரத்துலேருந்து வருது, பனங்காயாக நம்ம சாப்பிட்றோம், அதை சீவக்குள்ளே அந்த பாலை எடுத்து இதுக்குள்ளே விட்றாங்க. அது பேர் என்ன, மண்பானையில் உடக்குள்ளே அது நொதித்தல் அடையுது. பழைய சோறுகளில் பழைய கஞ்சி, சுண்ட கஞ்சின்னு ஒன்று மெரினா பீச்சில் வித்துச்சு. அதெல்லாம் நான் 6வது படிக்கக்குள்ள கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ இல்லை. இந்த சோறு எல்லாத்தையும் கலந்து மண்ணில் புதைச்சி அதை எடுத்து நிரல நெத்திலி மீன் கண்ணே காரப்பொடின்னு சுண்ட கஞ்சி சலோமியான்னு பாட்டு இருக்குங்க தேவா பாட்டில். அது சுண்ட கஞ்சி சோறுடா வாழை மீன் குழம்புடான்னு இருக்கும். சுண்ட கஞ்சி அது இல்லை இப்போ. ஆக்சுவலாக நீங்கள் பழைய சொத்தையை நல்லா கரைச்சி மோரை ஊற்றி கரைச்சிங்கன்னா குடிச்சிங்கன்னு வச்சிங்கன்னா தூக்கம் வரும். ஒன் டைப் ஆஃப் பெர்மனண்ட் ஃபுட்டு தானேங்க அது. பர்மனெண்ட் ஆகிற எல்லாமே போதை வரும். பழைய சோறு சாப்பிட்றது வெயில் காலத்தில் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டு தூங்கினா நல்லாயிருக்கும். ஸோ கல்லுங்கிறது சீசனில் இருக்குது. ஆல்கஹாலை குடிச்சிட்டு எல்லாம் சாவுறான், கஞ்சாவை குடிச்சிட்டு சாவுறான். அதுக்கு இது எவ்வளோ பெட்டர் தானே, இயற்கையிலேருந்து வர்றது தானேங்க. ஏன்னா கல் இறக்குற தடை செய்யப்பட்ட பிறகு தென் மாவட்டத்தில் நாடார், அவங்க பனையேறின்னு சொல்லுவாங்க, நாடாருங்கிற ஒரு சமுதாயமே ஊரை விட்டு புலம்பெயர் ஒரு சூழல் உருவாயிருக்கு. நீங்கள் இங்கே உள்ள இரும்பு கடையிலேருந்து மளிகை கடையிலேருந்து எல்லா காய்கறிகள்லேருந்து பால் போடுறதுலேருந்து பேப்பர் போடுறதுலேருந்து எல்லாரும் யார் கையில் இருக்கும், நாடார் தான் பண்ணுவாங்க.
ஏன்னா அந்த ஊரில் அவங்களுக்கு உங்களுடைய குலத்தொழில் கல் இறக்குறது தான். நல்லா உடம்புலாம் நல்லா ஜிம் பாடி மாதிரி ஜிம்முன்னு இருக்கும். பனைமரம் ஏறணும்ல சரன்னு அது ஒரு மரம் விட்டு மரம்லாம் தாவுவாங்க. அதை காலி பண்ண பிறகு அந்த சமுதாயம் வந்து அந்த இடத்துல இல்லாமல் போயிட்டாங்க. எல்லாம் புலம்பெயர ஆரம்பிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. பெரிய வேதனை இல்லையா? சொந்த ஊரில் நீங்கள் புலம்பெயர்றதுக்கு வேலைக்காக அங்கே கல் இருந்ததுன்னா அவங்க இறக்குவாங்க. எங்கள் ஊரில் நான் சின்ன பிள்ளையா இருக்குள்ள நாடார் இருந்தால் சொல்லுவாங்க அவங்கள கல் போட்டிருக்காங்கன்னு சொல்லி கல் போடுவாங்க. அவங்க லேடிஸும் இருப்பாங்க, அங்கே பிஸ்னஸ் விற்பாங்க அந்த கல் ரோட்டாவில், அது குடிக்கிறது உண்டு. பட்டு அது இப்போ இல்லை. அதுக்காண்டி போலீஸ் ஒரு ஃபயரிங் அளவுக்கு போய் பண்ணணுமாங்கிறது எனக்கு பொறுத்தவரைக்கும் பெருசாக தோணலை. அங்கே என்ன நடந்ததோ தற்காப்புக்கு சுட்டாருன்ட்டாங்க, அதை தான் நானும் சொல்ல முடியும். அதுக்கு மேலே அதில் ஒரு வரி கூட்டவோ குறைக்கவோ அது நமக்கு அதிகாரம் இல்லை. அவர் டிபார்ட்மெண்ட் வந்திருக்காரு, கல் இறக்குற தப்பு தான். நாங்கள் இருக்கிற உண்டிக்கோள் இருக்குல்ல, அதெல்லாம் அடித்து பானையெல்லாம் உடைப்பாங்க. டம்னு மொபைல்னு சொல்லுவாங்க, ஞாபகப்படுத்துன்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் டீம். அப்பயுமே அது அஃபென்ஸாக தான் இருந்துச்சு. அதை ரெகுலேட் பண்ணணுங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா அது இன்னும் உணவு பட்டியலில் தான் வச்சுருக்காங்க. இந்த காரைக்காலில் கல் இருக்குது, இந்த பாண்டிச்சேரி போனால் கல் இருக்குது, இந்த கனவாச்சித்திரம் திருவள்ளூர் கனவாச்சித்திரம் அவுத்துக்கோட்டை போனீங்கன்னா கல் இருக்குது, கர்நாடகா போனால் கல் இருக்குது. அப்போ நம்மளுக்கு கேரளாவில் கல் இருக்குது. அப்போ நமக்கு மட்டும் என்ன? கல்லை வந்து ரெகுலேட் பண்ணணும். அது எந்த அமைப்புகளுமே எந்த கட்சிகளுமே அதை பற்றி பேசலை. கல்லை இறக்குறத அனுமதிப்போன்னு சொல்லணும் தானே. சீமான் மட்டும் பேசுகிறாரோ? கல்லை இறக்கணும் தானே. நம்ம என்ன தப்பு இருக்குது அதில் கருப்பட்டி காய்ச்சலாம், ஆலங்கட்டி கருப்பட்டி கடையில் வியாபாரம் பண்ணிருக்காங்கல்ல, அதுலேருந்து தானே வருது அது. ஆக்சுவலாக இந்த கல்லை பற்றி நான் பேசணும்னு நினச்சிருந்தேன். பட் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ இன்ஸ்டாவில் நிறைய கல் போடுறாங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில். இந்த இடத்துல கல் இருக்குது, இந்த இடத்துல கல் இருக்குது, இந்த இடத்துல கல் இருக்குன்னு. பட் அதை போலீஸ் கண்டுக்காத மாதிரி இருக்கிறாங்க, அவ்வளோதான். போலீஸ் நினச்சா ஒரே நாளில் ஏறி பாலையை வெட்டி விட்டுருவாங்க, மரத்தில் ஏறி பாலையை விட்டுருவாங்க. சரி ஏதோ விட்டுட்டு போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அது எல்லாம் சின்ன ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும், போலீஸுக்கும் அப்படிங்கிற ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும். அது என்ன காம்ப்ரமைஸ் என்கிட்ட கேட்காதீங்க, புரிஞ்சவங்க தெரிஞ்சிருக்கு. ஆமாம். பட் அதை கூட அதில் இடையில ஒரு 15 பேர் வாமிட் ஆகி டிசென்ட்ரி ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. அப்புறம் போலீஸ் போய் எல்லாத்தையும் உடைச்சாங்க, கீழே வந்து கல்லூட்டு அடிச்சு உடைச்சாங்க. அதை கொஞ்சம் நம்ம பத்திரமா கொடுக்கணுங்கிறது என்னோட கருத்து. அதில் எதுவும் பாய்சன் கலந்துடக்கூடாது, பள்ளி இல்லி விழுந்துரும். அதில் அது வலைகளை கட்டி கொஞ்சம் நீட்டாக பாலையை உள்ளே விட்டு துணியை வச்சு சுத்தமாக கட்டி பேக் பண்ணணும். அது அப்படி இருந்தால் அது ஓகே. நிறைய கதண்டு கிடக்கும், உள்ள குழவி கிடக்கும், புளிச்ச உணவுல இல்லை சாப்பிட புத்து விழுந்துரும், தேள் கிடக்கும். ஆமாம், தேள் கிடக்கும், அதில் வெடிக்கட்டுவாங்க வச்சு, பள்ளி தேள் எல்லாம் செத்து கிடக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். மரம் ஏறுறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணணும். ஏறி விழுந்து செத்து போயிட்டாங்கன்னா அதை ஒரு பிஸ்னஸ் ஆக்குங்கன்னு சொல்கிறேன். கல்ல டெண்டர் விடுங்க, வில்லேஜுக்கு டெண்டர் விடுங்க, டெண்டர் எடுக்கட்டும். அது அரசாங்கத்துக்கு வருமானம் தானே. எல்லா கிராமத்துலேயும் டாஸ்மார்க் கிடையாது. அவன் ஏன் டவுனை நோக்கி போய் வரக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகி சாகணும்? ஊருக்குள்ளே கல் வியாபாரங்கிறது பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. எனக்கு என்னோட ஐடியா அது தவறாக கூட இருக்கலாம். எந்த விதமான போதையும் நான் என்கரேஜ் பண்ண விரும்பலை. பட் கல்லுங்கிறது அந்த காலத்துலேருந்து இருந்திருக்குல்ல. ஆல்கஹால் கம்பேரிட்டிவ் ஆல்கஹால் கல் ஓகே தானுங்கிறது என்னோட கருத்து. ஆல்கஹால் அப்போ எவ்வளோப்பட்ட பேர் சாவடிச்சிட்டுங்க. தினமும் ஒரு ஆள் 2 பேர் நமக்கு தெரிஞ்சவங்களே சாவுறாங்க. நேரட்டாக குடினால இல்லை, குடியோட கண்டினியூ டிசீஸ் இருக்குல்ல. ஆக்சிடென்ட் கூட குடியோட டிசீஸ் தானே, குடினால வந்த வியாதி தானே, விபத்து. அது குடினால அடுத்து ஹார்ட் அட்டாக் வரலாம், குடினால ஆக்சிடென்ட் ஆகலாம், சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் குடினால வர்றது, மூளை புரட்சி ஏற்படுது. ஸோ அதுக்கு கல் பெட்டருங்கிறது என்னுடைய கருத்து. காவல்துறை கண்டு காணாமல் இருக்கிறத விட ரெகுலேட் பண்ணிட வேண்டியதானே எல்லாத்தையும். கல்லை ரெகுலேட் பண்ணுறதுனால என்ன ஆகும்? 3 லிட்டர் 4 லிட்டர் குடிச்சிட வேண்டியதுதான். குடிச்சிட்டு தூக்கம் தான் வரும். எங்கள் வீட்டில் போய் போட வேண்டியது, சோறு கூட இருக்காது உள்ள. வீட்டில் போய் சண்டையும் போட முடியாது. அதெல்லாம் எங்கே எழுந்து நடக்க முடியாது, வயிறு தான் வந்துடுவேன் டும்முன்னு. ஸோ அது ஒரு கிராமத்தில் இந்த சீசனில் தானேங்க 365 நாளும் கல் கிடைக்க போகிறது கிடையாது. இப்போ ஏப்ரல் மே ஜூனில் கொஞ்சம் நாள் வரும், 3 மாதம் தானே, 90 நாள் தானே. 90 நாள் என்ன ஆயிருப்போகுது? 90 நாளில் ஒரு பெரிய சமுதாயத்துடைய வருமானமே இருக்குது. அதில் ஒரு பீப்புள்ஸோடைய வருமானம் இருக்குது. எல்லா ஊர்லேயும் பனைமரத்தையே அழிச்சாங்க, கல் இல்லை, வருமானம் இல்லை, வெட்டி வீழ்த்தினாங்க. பனைமரம் ரொம்ப முக்கியமானது நாட்டுக்கு. பனையை காப்பாற்றினா பனை தொழிலை நீங்கள் வரவேற்கணும். பனைமரத்தில் தாங்க கடைசி உயிர் நாடி வரைக்கும் காசு. பனைமட்டையிலேருந்து பனங்கல்லிலேருந்து பனங்காயிலிருந்து மரம் வீட்டுக்கு பிளாச்சி போடுறோமே, போட்டால் கிடக்கும், 50 வருஷத்துக்கு கிடக்கும். மரம் பிளாச்சி அடி குறுத்து எல்லாமே காசு பனைமரத்தில் தான். வேஸ்டேஜ் கூட காலா வைக்க விரவாயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும்னா அதை பிஸ்னஸாக மாற்றினா தான் என்கரேஜ் பண்ண முடியும். பனைமரம் ஏறுவது ஒரு கலைங்க. உங்களுக்கு ஏற தெரியுமா? நான் ஏறுவேன். நிறைய மரங்கள்லாம் ஏற முடியாது. ஒரு மரம் ஏறி பனங்காய் வெட்டலாம், அவ்வளோதான் என்னால் முடியும். அது ஒரு கலை. அது எங்கள் அப்பா நிறைய மரம் ஏறுவார். ஆனால் ஆக்சுவலாக
அது அந்த தொழில் போன தொட்டு தான் தென் மாவட்டத்தில் நிறைய நாடார்கள் புலம்பெயர்ந்தார், புலம்பெயர்ந்து வேலைக்காக வந்தாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் வேணா கேட்கலாம், குலத்தொழில் முறையை நான் என்கரேஜ் பண்ணுவேன். குறிப்பிட்ட குலத்தொழில் இருக்கிறது தானே, இதில் என்ன இருக்குது? படித்தவங்க படிக்கட்டும், படிக்காதவங்க என்ன செய்யறது? கிராமத்தில் அவங்களுக்காக தான் வருமானம். கண்ணு தெரிய ஒருத்தர் மரம் ஏறாரு பார்த்தீங்களா? ரீல் பார்த்தேன். 2 கண்ணு தெரியல மரம் ஏறுறாரு, ஏறி பாலம் வெட்டுறாரு. ஸோ அதை என்கரேஜ் பண்ணி எல்லா கம்யூனிட்டிக்குமே இங்கே குறிப்பிட்ட தொழில் இருந்தது. அதை காலி பண்ணக்குள்ள எல்லாம் புலம்பெயர ஆரம்பித்தாங்க. ஏன் மனிதன் ஒரு இடத்துக்கு இப்போ புலம்பெயர்ந்தாங்கன்னா தொழில் இருக்காது, போதிய வருமானம் இருக்காது. அதை வந்து இழிவாக பார்ப்பாங்கன்னு. இப்போ வந்து பனையேறின்னு சொல்கிறது வந்து அதை இழிவாக பார்ப்பாங்க. என்ன பனையேறின்னு சொல்கிறீங்க அப்படிம்பா. அது ஒரு பேர், நாடார் அப்படின்னு ஒரு பேர், ஒரு சமுதாயத்தை ஒரு பேருன்னு சொல்லுவார். ஸோ பனைத்தொழிலை காப்பாற்றணும். நிச்சயமாக கல்லும் அதில் ஒரு தொழில். பட் அரசாங்கம் தான் இதுக்கான நடவடிக்கைலாம் எடுக்கணும். தொடர்ந்து மருத்துவமனையில் இருக்கிற மணிகண்டன் அவர்கள் சிகிச்சை பெற வேண்டும். எசகிராஜா காவல்துறை அவரும் சிகிச்சை பெற்று நல்ல முறையில் வீடு வர வேண்டும். தொடர்ந்து இது போன்ற கிளாஷுகள், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கன் ஷாட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். எலெக்ஷன் நேரம் கவனமாக இருங்க. நீங்கள் அக்யூஸை பிடிக்க போகக்கூட நீங்கள்லாம் பக்கா படைபலத்தோடு போகணும், தனியாக போகக்கூடாது. நான் 2-3 காவலர்களோட போகணுங்கிறது என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.